தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் மலையின் மேல் ஏறி தூபம் காட்டுகிறார்கள் என்று சொல்லி, பலியிடுகிறார்கள், சகல மரத்தின் கீழையும் தூபம் காட்டுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலய ஆராதனை, மற்ற நேரங்களிலே புறமதஸ்தர்கள் செய்கிறது போல சடங்காசரங்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மனம் மாறும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தேவனை விட்டு விலகி தேவனை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாய் நாம் ஜெபிப்போம். விட்டு வந்த பழைய காரியங்களை, அந்நிய காரியங்களை இன்னும் தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நிலை நிற்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் ஆண்டவரே ஆலயத்துக்கும், மறுபக்கம் ஆண்டவரே தங்கள் விட்டு வந்த காரியங்களை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு சுவாமி. இன்றைக்கு கத்த தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். புற மதஸ்தர்கள் செய்கிற சடங்காசாரங்களை இன்னும் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கத்த தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய நல்ல விசேஷங்களிலே ஆண்டவரே அப்பா பழைய காரியங்களை, தாங்கள் விட்டு வந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த ரட்சிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே அப்பா உம்முடைய அங்கலாய்ப்பை, உம்முடைய வேதனையை நாங்கள் புரிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கென்று நிலை நின்று ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஆண்டவரே ஒரு நல்ல இருதயத்தை கத்தர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கத்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.